பெரியவர்களே, காந்தியடிகளுடைய வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கினால் அவர் லண்டனிலே போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்று பிறகு இந்தியா வருகிறார். அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது அங்கே அவர் வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றுகிற பொழுது ஒரு நாள் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு அவர் ரயில் பயணம் மேற்கொள்ளுகிறார். ரயில் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இவர் முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். வழக்கமாக முதல் வகுப்பிலே பயணம் செய்வது வெள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே ஆன தகுதி. எனவே பாரிஸ்பர்க் என்கின்ற இடத்திலே வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து நீ இரண்டாவது வகுப்புக்கு செல் என்று சொல்லுகிறார். இவர் மறுக்கிறார். நான் முதல் வகுப்புக்கு நான் இங்கே அதற்கான அந்த உரிமை சீட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன், எனவே நான் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் அழைத்து வரப்பட்டு இவருடைய படுக்கைகள் எல்லாம் வீசி எறியப்பட்டு இவர் அங்கே தள்ளப்படுகிறார். இரவு நேரம். அப்படியே தள்ளப்பட்ட நேரத்தில் அவமானம் பெருக அப்படியே குன்றி போய் உட்காருகிறார். காந்தியடிகள் அன்றைக்கு அவமானப்பட்ட பொழுதுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய எழுச்சியை அவரால் கனவு காண முடிந்தது. என்னுடைய சமூகம் இன்றைக்கு அவமானப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக என் சமூகம் விடுதலை நோக்கி போகப் போகிறது என்பதற்கு இன்றைக்கு அது பெற்ற அவமானம் ஒரு அடையாளமாக இருக்கு.